அதான் இந்த அனிருத் சேர்ந்தால அந்த படத்துல வந்து ஒரு எலிவேஷன் சாங் இருக்கணும் அப்படிங்கிறதுல இவர் உறுதியுணையா இருக்காரோ இல்லையோ, லிரிக்ஸ் அவர்கள் வந்து அனிருத் படமா அனிருத் வந்து விஜய் அவர்கள் போடுறாரா, அப்போ என்னோட சாங் ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நம்மலாம் எழுதிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல லிரிக்ஸ் வந்து எழுதி குடுத்துடுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியுமே நம்ம பேசிட்டோம். சத்யன் சூரியன் சார் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி ம். பண்ணியிருக்காங்க. அத நம்ம டெடிகேட்டடா பேசுவோம். ஏன் நம்ம அத ரொம்ப கம்மியா பேசியிருக்கோம் அப்படின்னா, இது படத்துக்கான ரிவ்யூ இல்ல. ஆமா. அது படம் வந்து ஐ மீன் இந்த பாட்டு வந்து நெறைய ஏஐலயே போயிடுச்சு. அதனால அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு அந்த ஸ்டுடியோஸ் ஸ்நாக் ஸ்டுடியோஸ் இன்னொரு சில பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேணா நம்ம வந்து பாராட்டுகள் சொல்லலாம். ஆனா அந்த கைய கம்பிக்கு வெளிய வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சின்ன சின்ன நோட்டபிளான விஷயங்கள்லாம் இருக்கு. மத்தபடி உங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஓவராலா பார்க்கும்போது, வழக்கமா உள்ள விஜய் பாட்டுக்கு உண்டான எலிவேஷன் சாங்க தூக்கி நிறுத்துற மாரி தான் இந்த சாங் இருக்குது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்லங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா பீஸ்ட் மூடு கேட்டிருப்போம், தீ தளபதி கேட்டிருப்போம், மாஸ்டர் வந்து வாத்தி ரைடு. ஸோ அந்த வரிசையில தான் இந்த பாட்டு இருக்கு. இத சொல்ல மறந்துட்டேன். பேடாஸ் பாட்டு. ம். இந்த 4 வரிசையில தான் இந்த பாட்டு இருக்குது.